வணக்கம். அன்புடன் பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி இருக்கும்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எஸ், ஐப்ரோஸ் நல்லா ஃபில்லரா, திக்கரா வளரணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அதுக்கு தான் லாஸ்ட் டைமே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். பிளாக் சீட் ஆயில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஒர்க் ஆகணும்னு. பட் சில பேருக்கு ஆயில் யூஸ் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலி ஆயில்ஸ் கேன் மேக் ஒண்டர்ஸ். இருந்தாலும் ஆயில் யூஸ் பண்ண பிடிக்காதவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இன்னைக்கு ஐப்ரோஸ்க்கான ஒரு ஜெல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இல்லை, நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ இந்த ஜெல் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. இதில் உள்ள திங்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸிலி நீங்கள் வீட்டில் உள்ள திங்ஸை வச்சே பண்ணிடலாம். விச் இஸ் அகெயின் வெரி ஈஸி அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆஸ் வெல். ஸோ நம்ம ஜாமு ஆர்கானிக்ஸில் நிறைய நியூ லான்ச்சஸ் இருக்குது. லைக் சோப்பில் ஆவாரம் பூ சோப், அது எப்பயுமே இருக்கிறது தான். பட் ஆலோவேரா சோப், ஆரஞ்ச் சோப் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கோ செக் அவுட். அதுக்கப்புறம் சோப் வீடியோவில் என்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுன்றதை சொல்லுங்கள். ஸோ இந்த வீக்கில் நான் பிளான் பண்ணி நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். ஹேர் க்ரோத் வர்றதுக்கான ஒன் ஆஃப் தி இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் சீட் ஆயில். ஸோ இந்த பிளாக் சீட் ஆயிலில் இதில் சேர்த்துருக்கோம். ப்ளஸ் கேஸ்டர் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கேஸ்டர் ஆயிலுமே ஈஸிலி அவைலபிள், அதையும் இதில் சேர்த்துருக்கோம். இது ரெண்டுமே எதனால அப்படின்னா, ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். பிளாக் சீட் ஆயிலில் தைனோக்யூமோன்ற அந்த ஒரு அமிலம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். நார்மலாகவே இந்த திக்கான ஆயில்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணக்கூடிய இல்லை ஸ்டஃப் இருக்கும். பட் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுவோம், ஏன்னா திக்காக இருக்குன்னு. அதனால இதில் கேஸ்டர் ஆயிலும் சேர்த்துருக்கோம், விளக்கெண்ணெய் ப்ளஸ் விட்டமின் இ ஆயில் சேர்த்துருக்கோம். ஸோ இது ஜெல் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு என்ன ஆட் பண்ணியிருக்கோன்றத 76th ரிப்பப்ளிக் டேக்கு 7 ப்ராடக்ட்ஸ் இன் ஜாமு ஆர்கானிக்ஸ், ஈச் 76 rupeesக்கு. நாளைக்கு 27 நைட் 12 PM வரைக்கும் தான் 50% ஆஃப் சோப்ஸில் இருக்குது. செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இதில் கேஸ்டர் ஆயில் இருக்குது. நான் வந்து விட்டமின் இ ஆயில் போர் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஐப்ரோ ஜெல்க்கு. இது வந்து ஐப்ரோஸ் கண்கள் பக்கத்தில் யூஸ் பண்ணுறதுனால வெல் சானிடைஸ்டாக இருக்கணும் நம்மளோட கண்டெய்னர்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் ஐசோப்ரோபிலின் ஆல்கஹால் வச்சு நான் ஆல்ரெடி இதை சானிடைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது ஜெல் மாதிரி ஆகிறதுக்கு நம்ம ஆலோவேரா ஜெல் தான் எடுத்துக்கிறோம். பியோர் ஆலோவேரா ஜெல் எடுத்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலனா ஆல்ரெடி ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது. பை த வே இது ஈகோ சர்டிஃபைடான ஒரு பயோடிகிரேடபிளான ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான். ஸோ குட் டு கோ. ப்ளஸ் நம்ம ஜாமு ஆர்கானிக்ஸில் உள்ள பிளாக் சீட் ஆயில் எடுத்துக்கிறேன். இது டைரெக்டாக அப்ளை பண்ணாலே இட்ஸ் பெட்டர். பட் தென் உங்களுக்கு ஜெல் மாதிரி வேணும்னா இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அதுவும் செக் பண்ணி பாருங்கள் இஃப் யூ டென்ட் சி. ஸோ ஃபியூ ட்ராப்ஸ் இந்த பிளாக் சீட் ஆயில், கலோஞ்சி ஆயிலை எடுத்து நீங்கள் அந்த ஜெல்குள்ளே போடுற மாதிரி இருக்கும். இந்த ஜெல் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி டெக்ஸ்சருக்கு மாய்ஸ்சர்டாக வச்சுக்குமே தவிர அந்த ஹேர் க்ரோத்துக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ண போகிறது தைனோக்யூமோ, இந்த பிளாக் சீடில் உள்ள ஒரு அமிலம். ஸோ ஆஃப்டர் விச் அந்த கேஸ்டர் ஆயில் ப்ளஸ் விட்டமின் இ ஆயிலையும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஸோ இது வந்து ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி ஆக்ட் பண்ணாது. நான் சொன்ன மாதிரி ரான்சிட்டி ப்ரிவென்ட் பண்ணும். அதே மாதிரி கேஸ்டர் ஆயில் ஆல்சோ குட் ஃபார் க்ரோத். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி ஜெல் ஆகிடும். ஃபைனலி என்னோடய ஐப்ரோ ஜெல்லோட ஓல்ட் கண்டெய்னரை க்ளீன் பண்ணி அதில் ஃபில் பண்ணேன். இட்ஸ் குவைட் பிட் டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் ஃபைனலி ஐ மேட் இட். ஸோ இதோட எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன்ற கிளிப்பிங் கடைசியில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பை த வே இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக இருந்தது அந்த ஜெல் ஃபார்ம். சி எப்படி எனக்கு ஒர்க் ஆச்சுன்றதையும் சொல்கிறேன். ஃபைனலி இட்ஸ் குட் டு கோ. ஸோ இது வந்து ஒயிட் கலரில் தெரியாதா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. பெஸ்ட் பார்ட் என்னென்னா கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே ஸ்டிக்கி ஆயிரும். நீங்கள் ஐப்ரோ பென்சில்லாம் கூட மார்னிங் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே இதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா அப்படியே வந்து ஸ்டிக்கியாக அது ஒட்டிக்கும். உங்களோட ஐப்ரோஸு எதுவுமே ஆகாது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் நடக்கும். பை த வே இப்படி தான் வந்து நான் க்ளீன் பண்ணேன். நார்மல் வாட்டர், சால்ட், அதுக்கப்புறம் அந்த ஓல்டு கண்டெய்னர். ஸோ எவ்வளோ டர்ட்டியாக இருந்தது தெரியுமா உள்ளெல்லாம். பிகாஸ் அடிக்கடி யூஸ் பண்ணி அந்த ஜெல் போயிட்டு நம்மளோட மஸ்காரா அதெல்லாம் பட்டு கொஞ்சம் டார்க்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் நார்மலாக வினிகர், சால்ட் வச்சு க்ளீன் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு அகேன் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் மைல்டான ஃபேஸ் வாஷ் நான் ட்ரை பண்ணேன். லான்ச் பண்ண போகிற ஃபேஸ் வாஷ் இது. ஸோ இதை வச்சு க்ளீன் பண்ணால் இப்படி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோன்றனால இதே இருக்கட்டுமேன்னு பண்ணேன். இது ட்ரை பண்ணிங்கன்னா லெட் மீ நோ. ஓகே, பாய்.